அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி கதம்ப மீன் குழம்பு. நிறைய காய்கறிகளை போட்டு சாம்பார் வச்சோன்னா கதம்ப சாம்பார்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி நிறைய மீன் வெரைட்டியை போட்டு செய்கிறது தான் இந்த கஷ்டமே இல்லாத சூப்பரான பிகினர் ஸ்பெஷல் மீன் குழம்பு. ஹெவி பாட்டம் கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் எடுத்துக்கோங்க. அதில் அரை டீஸ்பூன் கடுகு, 7லேருந்து 8 வெந்தயம், 4லேருந்து 5 மிளகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், அதோட 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துப்போம். வெங்காயத்தை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் 10 தோல் நீக்கிய பூண்டு சேர்த்துக்கோங்க. இதை நீங்கள் முழுசாகவும் சேர்த்துக்கலாம், கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம், இல்லை இடிச்சும் சேர்த்துக்கலாம், அது உங்களோட விருப்பம். அதோட 2 சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச பச்சை மிளகாய், அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ஒரே ஒரு குச்சி கருவேப்பிலையை சேர்த்துப்போம். இதை நல்லா வதக்கி விடுவோம். இது எல்லாமே நல்லா சுருங்குற அளவுக்கு நம்ம ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா வதக்கிப்போம். 2 பொடியாக நறுக்குன தக்காளியை சேர்த்துப்போம். தக்காளியை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு பத்தலைன்னு நினச்சிங்கன்னா அதுக்கப்புறம் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. பார்த்து இதை லோவில் வச்சு நம்ம நல்லா கலக்கி விடணும், இல்லைன்னா மசாலா அடி பிடிச்சிரும். இந்த மாதிரி மசாலா நல்லா வெங்காயம் தக்காளியோட சேர்ந்த உடனே ஒரு 1/2 கப் அளவுக்கு சுடு தண்ணியை இதில் நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட போகிறோம். இனிமே இந்த வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகா இதுலேருந்து இந்த மசாலாலாம் நல்லா சேர்ந்து இதுலேருந்து எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட போகிறோம். மசாலா ரெடி ஆகிற நேரத்தில் ஒரு எலுமிச்சப்பழ சைஸ் புளியை சுடு தண்ணியில் சேர்த்து ஊற வச்சிடுறேன். ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மசாலாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. புளியை தண்ணியில் கரைச்சி புளி தண்ணியை ரெடியாக வச்சுருக்கேன். 1 கப்பு நல்லா திக்கான புளி தண்ணியாகவும், இன்னொரு கப்பு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி நான் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டு ஒரு கொதிக்கி கொண்டு வந்துடுவோம். சப்போஸ் உங்களுக்கு குழம்பு ரொம்ப திக்காக இருக்குது, ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது கொதி வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் நீங்கள் உப்பு காரம் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் 1/2 கப் தேங்காய் பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மீனை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி குழம்பு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மீனை போட்டுடலாம். ஏன் நேரம் கேமரா ஆஃபில் இருந்திருக்கு நான் மீனை போடும்போது, அதனால் கடைசி தலை பீஸ் இருக்கும்போது மட்டும்தான் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சுது. இதில் நான் வஞ்சரமும் சங்கரா மீனும் சேர்த்துருக்கேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்திடுங்க. மீனை போட்டதுக்கப்புறம் எப்போவுமே மீன் குழம்ப நம்ம கரண்டி வச்சு கிண்டக்கூடாது. இந்த மாதிரி ஜென்டலாக தூக்கி குலுக்கி மட்டும் விட்டால் போதும். இதை மூடி போட்டு நம்ம வேக வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மேலே எண்ணெய் மிதக்குது பார்த்தீங்கன்னா, இதுதான் இண்டிகேஷன் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு. நீங்களும் இந்த அருமையான மீன் குழம்பை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.